வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் டிவிகே. அதாவது டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய ஒரு பூம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பரவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு கட்சி அதனுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு ரீதியாக அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நாம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தலைவரை தேடுவோம். அது தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கான ஒரு தலைவர் நமக்கு வரணும், நாம் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது எல்லா மனிதர்களுடைய ஒரு நியாயமான ஒரு ஆசை. அந்த வகையில் இன்றைக்கி டிவிகேவை அவருடைய ரசிகர்கள் ப்ளஸ் அவரோட நலம் விரும்பிகள் எதிர்பார்க்கிறது தப்பே கிடையாது. ஆனால் டிவிகே எந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே டிவிகே கட்சி மேலே சுமத்துகிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை. அவங்க இளைஞர்கள் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அதாவது புரிஞ்சிக்காம எதையுமே சீரியஸாக எடுத்துக்காம ஒரு அந்த தேட்டரில் எப்படி விசில் அடித்து என்ஜாய் பண்ணி ஆஹா ஓஹோன்னு கத்தி கலாட்டா பண்ணி ஒரு ஜாலி மூமெண்ட்டில் இருப்பாங்களோ, அதே மாதிரியே அவங்க அரசியல்லையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு. இது உண்மையும் கூட. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. அதாவது கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் போகிற பக்கமெல்லாம் அவர் வேனை துரத்திக்கிட்டே போய் பைக்கில் விழுந்து அடிபட்டு இறந்தது, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கூட்டம் கூடி அதில் ஆக்சிடெண்ட் ஆகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கான ஒரு நெறிமுறை இல்லாமல் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ இதில் என்னன்னா, இப்போ ஒரு நேற்றைக்கு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது புனித அன்னை சர்ச், அதாவது வேளாங்கண்ணியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு தலம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாருமே வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஈவன் நானே கூட போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு தலம். அதுக்கு உள்ளால போய் ரொம்ப கீழ்த்தரமாக உண்மையிலே மனசு வலிக்குதுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் தான் நம்மளுடைய எதிர்காலம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தான் நாளைக்கு குடும்பஸ்தன், அதுக்கப்புறமா தலைவர்கள் இப்படி உருமாறுவாங்க. ஸோ இப்போ இவங்க இன்றைக்கி நடந்துக்கிட்ட அந்த முறை இருக்கு இல்லையா, அதாவது அது தியேட்டர் கிடையாது, அது ஒரு கட்சி மீட்டிங் கிடையாது, அது ஒரு புனிதமான ஒரு வழிபாட்டு தலம். அங்கே போய் டிவிகே டிவிகே டிவிகேன்னு கும்பலாக கோஷம் போட்டு இது எந்த விதமான ஒரு செயல்பாடு பார்க்குறோம் நாம். அதனுடைய ஃபாதரியார் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் அமைதியாக சேரில் உட்காந்துருக்கார். இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், இதுதான் உங்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நான் சொல்லுவேன், நீங்கள் நாளைக்கு அரசாட்சி பண்ணுறதுக்கு நிச்சயமாக தகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டமாக தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. ஸோ இதிலெல்லாம் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு தலைவராக விஜய் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ அதை கண்டுக்காமையே அப்படியே விடுறாரு. இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நடந்த அந்த கட்சி பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி ஒரு 46 பேர் இறந்ததாட்டு எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்த பிறகும் இன்னும் தன்னுடைய கட்சியினரை, தன்னுடைய ரசிகர்களை
அவர் வந்து கட்டுப்படுத்தாம, எந்த விதமான ஒரு வருத்தம் தெரிவிக்காம, ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாம, இப்படி இருந்தாச்சுன்னு உண்டுன்னா, நிச்சயமா இவங்க மேல நமக்கெல்லாம் எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? ஏன் டிவிக்கே வந்து இன்னைக்கு வேணா ஆட்சிக்கு வராம இருக்கலாங்க. ஆனா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு கூட இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மாற்றங்கள கண்டு, அவங்க வந்து ரொம்ப கரெக்ட்டா நடந்துக்கிட்டாங்கன்னா, நிச்சயமா அதுக்கு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு தானே அவர் வந்து வந்திருக்காரு இல்லையா? அப்படிங்கும்போது அவருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு உண்டுன்னா, அவர் வந்து ஆரம்பத்தில இருந்தே அந்த கட்சியினுடைய அந்த தொண்டர்கள வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு வழிகாட்டுதல்ல கொண்டு வர வேண்டியது அவரோட முக்கியமான ஒரு பொறுப்பு. ஆனா, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பொறுப்ப அவர் பண்ணவே இல்ல. அப்படியே ஓடுறாங்க, குதிக்கிறாங்க. இந்த பாருங்க சர்ச்சில நீங்க நெனச்சு பாருங்க, இப்போ பெருமாள் கோயில்லயோ, சிவன் கோயில்லயோ உள்ளுக்கு புகுந்து கருவறைக்கு பக்கத்துல இருந்துட்டு, இந்த மாரி டிஎம்கே வாழ்க, ஏடிஎம்கே வாழ்க, ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு கத்துனா, நீங்க நெனச்சு பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? ஸோ, இதை விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்னா, சத்தியமா சொல்றேன். டிவிகே அப்படிங்கிறது வந்து ரசிகர் மன்றம் தான். அது வந்து அரசியல் கட்சி அல்ல. அதுக்கான ரிசல்ட் தான் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதில மாற்றமே இல்ல. எல்லாரும் சொல்றாங்க, குத்தம் சொல்றாங்க, குத்தம் சொல்றாங்க அப்படின்னா, குத்தம் சொல்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும்போது நிச்சயமா குற்றம் தான் சொல்லுவாங்க. அதில மாற்று கருத்து கிடையாது. ஒரு தலைவன் அப்படிங்கிறது வந்து ஏங்க 10 பேர் நம்ம கூட நின்னாலே பார்த்தீங்கன்னா, பெரிய பவரா நம்ம நெனைப்போம். அப்படிங்கும்போது லட்சக்கணக்கான பேர் உங்க பின்னாடி வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த பொறுப்ப நீங்க தயவு செய்து உணருங்க. உணரல அப்படின்னு உண்டுன்னா, நிச்சயமா வந்து நாங்க பார்த்துருக்குறோம். நெறைய நடிகர்கள் வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு காணாம போன விஷயங்கள் எல்லாம். அதுதான் உங்களுக்கும் நடக்கும். இதில மாற்று கருத்து இல்ல. ஸோ, இந்த வேளாங்கண்ணி சர்ச் சம்பவம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாம வந்து இத மாற்றிக்கணும். நான் இளைஞர்கள்ட்ட வச்சிருக்கிற ஒரு கோரிக்கையும் இதுதான். நீங்க தயவுசெய்து இது மாரி புனிதமான வழிபாட்டு தலங்களுக்குள்ளால கட்சியினுடைய கோஷத்த எழுப்பாதீங்க. நன்றி.